அதேபோல் குலதெய்வ வழிபாட்டுக்காக பணம் செலவு பண்ணுறது, குலதெய்வ வழிபாட்டுக்கு இவங்க முயற்சி எடுப்பாங்க, ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சில நேரங்களில் தந்தை மகனுக்குள்ள வாக்குவாதமும் பிரச்சனையும் ஏற்படும். குடும்பம் வரைக்கும் பிரச்சனைகள் வரும்போது தவிர்க்கிறது நல்லது. நம்மளே பிரச்சனையில் இன்வால்வ் ஆனாலும் பிரச்சனை அதிகமாகும். குடும்பம் வரைக்கும் ஏதோ பிரச்சனை நடந்தது, நம்ம சைலண்ட்டாக வெளியில் கிளம்பி போகிறது, இல்லை மௌனம் சாதிக்கிறது ஓரளவுக்கு நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். வீண் விரயங்கள்லாம் ஒரு சில நேரங்களில் கட்டுக்குள்ளாகும். ஆனால் அதே சமயத்தில் சில எக்ஸ்பென்சஸும் கைவிட்டு போகும். தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சனி எப்படி இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடிய தசாபுக்திகளை அடிப்படை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி தேவையற்ற ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் குறையும். ஆனால் கால் வலி, மூட்டு வலியெல்லாம் சில பேருக்கு ஏற்பட சூழ்நிலை இருக்கும். ஒரு வீண் விரயங்கள் சில நேரங்களில் ஏற்படும். தூக்கம் சரியாக இருக்காது. ஒரு சில பேருக்கு தூக்கத்தில் சில தொந்தரவுகளோ சில பிரச்சனைகளோ ஏற்படும். இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இந்த 12ஆம் இடத்தை குரு நேராக பார்க்க போகிறாரு. அந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது இந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கால் வலி ஏற்பட்டாலோ ஒரு மூட்டு வலி இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கும் ஒரு வைத்தியமோ ஒரு நண்பர்களோட அட்வைஸ், ஒரு யோகா பயிற்சி மூலமாக சில பேருக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். அகெயின் 2026 குரு பயிற்சி திருப்பியும் நடக்கும்போது இந்த சனியோடைய அமைப்பால் இந்த பிரச்சனைகள் திருப்பியும் அடுத்த வருஷம் தொடர தான் செய்யும். ஸோ இப்படி எல்லா அமைப்புகளும் வச்சு பார்க்கும்போது சனி பயிற்சி மகர ராசிக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மகர ராசின்னு சொன்னாலே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மகர ராசி. அதில் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா சூரியன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால குறைச்சி தான் பலன் கொடுப்பார். அந்த அமைப்பில் 70%. இதுக்கடுத்தது 7ஆம் ஆதிபத்தியத்தை வகிக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்தது செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.